வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் கத்திரிக்காய் விதைச்சிருந்தோம். அது எங்கள் தொட்டியில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. இதை வச்சு என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் எப்படின்னு பாருங்கள். இது வந்து 2 வகை கத்திரிக்காய் போட்டிருந்தோம். ஒரு குண்டு கத்திரிக்காய், ஒன்று நீளமாக சில்க்கு கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து குண்டு கத்திரிக்காய். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து சில்க் கத்திரிக்காய், அதுவும் காய்ச்சிருக்கு பாருங்கள் எப்படின்னு. இதுதான் சில்க்கு கத்திரிக்காய். நாங்கள் சொல்கிறது குஜாலா கத்திரிக்காயின்னு இப்போ சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து சில்க் கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா காயும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா காயும் பறிச்சிட்டேன். குண்டு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி அதிகமாக காய்ச்சிருந்தது. இதுக்கு நாள் ஒருக்கா சில்க் கத்திரிக்காய் அதிகமாக பறித்தேன். இப்போ இதை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி செஞ்சாலும் நம்ம வீட்டிலையே ஒரு காய் விளைஞ்சதில் நம்ம காரக்குழம்பு பண்ணோம்னா எந்த குழம்பு பண்ணாலும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் ரொம்ப ருசியாகவும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயை லேசாக கீறிட்டு முழுசாக எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். முதல்ல இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் காய். இப்போ எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். வந்ததுக்கு பின்னாடி வெந்தயம் நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். அதுக்கு பின்னாடி வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொறுமையாக நல்லா செவக்க வறுத்துருங்க. அப்புறம் தக்காளி மட்டும் அரைச்சி, ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக தக்காளியை நல்லா தக்காளி மட்டும் அரைச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணுன்னா அந்த அரைச்ச தக்காளியை அதில் ஊற்றிடுங்க. அப்போ தான் குழம்பு திக்காக வரும். காரம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிளகாத்தூள் அதிகமாக போடுறது மாதிரி இருக்கும். மிளகாயும் தனியாகவும் கலந்து வச்சு அரைச்சி வச்சுருப்போம். அந்த தூள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கரைச்சி இந்த மிளகாத்தூளோடு ஊற்றி விட்டுறணும். எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் கொஞ்சம் குழம்பு நிறையா வைக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக புளி கரைச்சி ஊற்றியிருப்பேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்கன புளி ஊற்றலைனாலும் வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கையில் இது உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு இதுவும் அதுவும் சேர்ந்து கொதித்த உடனே நம்ம பொரித்து இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காயை போடணும். ரொம்ப நேரம் இது வந்து வேகணுங்கிறது இல்லை. ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாது. முக்கால் பதத்துலேயே ஆஃப் பண்ணிட்டா அந்த சூட்டுக்கு கரைஞ்சது மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்த உடனே தக்காளி கரைஞ்சோன்னா மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து மேலே எந்திரிச்சு நிற்கிது. இந்த நேரத்தில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்கள் அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்புல எடுத்து முழு கத்திரிக்காயாக இருக்கும், உடையாது. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.